பிரித்தானிய தேர்தலில் வழமைக்கு மாறாக போட்டியிடும் ஈழத்தமிழ் வேட்பாளர்கள். அமெரிக்காவின் முதல் பெண் ஜனாதிபதியாவாரா கமலா ஹாரிஸ்? வலுக்கும் ஆதரவு. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் மீண்டும் முயற்சி. சஜித் குற்றச்சாட்டு. இந்தியா இலங்கை கப்பல் சேவை நிச்சயம் ஆரம்பிக்கப்படும், உறுதியளித்துள்ள ஜெய்சங்கர். கனேடிய வரலாற்றில் முதன்முறையாக ராணுவ தளபதியாக பெண் ஒருவர் நியமனம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கஜேந்திரகுமார். உண்மையை மறைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விற்பனை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள இலங்கையர்கள். வெளியான அறிக்கை. சர்வதேச மட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் பிரித்தானிய பொதுத் தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் முன்னெப்போதையும் விட இம்முறை அதிக எண்ணிக்கையான பிரிட்டன் வாழ் ஈழத்தமிழர்கள் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதன்படி இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 6 பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். கடந்த காலத்தை விட தற்போது அதிகளவான குறிப்பாக 6 ஈழத்தமிழர்கள் பிரித்தானிய பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தொழிற்கட்சியின் சார்பில் உமா குமாரன் மற்றும் டெவினா போல், கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் கெவின் ஹரன், த கிரீன் கட்சியின் சார்பில் நாராணி ருத்ராராஜன், லிபரல் மெடோக்ரட்ஸ் கட்சியின் சார்பில் கமலா குஹன் மற்றும் ரிஃபார்ம் UK கட்சியின் சார்பில் மயூரன் செந்தில்நாதன் ஆகியோரே நடைபெறவிருக்கும் பிரித்தானிய பொதுத் தேர்தலில் போட்டியிடவிருக்கும் இலங்கை பின்னணியை கொண்ட தமிழர்களாவர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தமது மறுமுறை தேர்தல் பிரசாரத்தை தொடர்வதில்லை என்று முடிவு செய்தார். அவருக்கு பதிலாக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் சிறந்த மாற்று வேட்பாளராக இருப்பார் என்று வெள்ளை மாளிகை மற்றும் ஜனநாயக தேசிய குழு ஆகியவற்றின் மூத்த தரப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த வாரம் குடியரசுக் கட்சியின் போட்டியாளரான டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான விவாதத்தின் போது பைடன் தடுமாறி சில சமயங்களில் பொருத்தமற்ற பதில்களை வழங்கியமையானது ஜனநாயக கட்சிக்குள் பீதியலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து வயது மூப்பு காரணமாக பைடன் தேர்தல் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சில செல்வாக்குமிக்க ஜனநாயக கட்சியினர் கமலா ஹாரிஸை தவிர பைடனுக்கு மாற்றாக களமிறங்க விருப்பம் கொண்டுள்ளதாக ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு முக்கிய அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த கவின் நியூசோ மிக்சனின் கிரெட்சின் விட்மர் மற்றும் பென்சில்வேனியாவின் ஜோஸ் சாபிரா போன்ற ஜனநாயக கட்சி ஆளுநர்களும் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். கட்சி வேட்பாளராக பெயரிடப்பட்டால் 59 வயதான கமலா ஹாரிஸ் பைடனின் பிரசாரத்துக்காக திரட்டப்பட்ட பணத்தை பெற்றுக் கொள்வார். அத்துடன் பிரசார உட்கட்டமைப்புகளையும் பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அடிமைகளையும் அரசமைப்பு மீறி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மீண்டும் முயற்சித்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடையூறு விளைவிக்கும் அரசின் சதி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் இருந்து நேற்று விசேட அறிவிப்பொன்றை விடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கடந்த காலங்களில் ஜனாதிபதியையும் அரசையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிமைகளும் கையாட்களும் சகாக்களும் நாட்டுக்கு எதிர்மறையான செய்திகளை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது பொருத்தமற்றது என்ற கருத்தை உருவாக்கி வந்தனர். பல சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இது சரியான தருணம் அல்ல என மக்களை நம்ப வைக்கும் வகையில் அரசியல் செயற்றிட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஜனாதிபதியும் அவருக்கு நெருக்கமான குழுக்களும் முயற்சித்தன. இவ்வாறான நிலையில் இன்று சட்ட ரீதியான அரசமைப்பு ரீதியாகவும் நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை பறிக்க மேலும் பல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் அரசமைப்பை மீறும் சதிகளாகும் என தெரிவித்துள்ளார். நீதிச்சுமைக்குள்ளான மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களில் இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சியிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என இலங்கை அறிவித்துள்ளது. இலங்கையின் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 69 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியுடன் காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய விமான தேவை நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படுவதற்கு பதிலாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் என அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டார். தற்போதுள்ள விதிமுறைகளின்படி விமான நிறுவனத்தின் பங்குகளின் 49% மட்டுமே வேறொரு நிறுவனத்திற்கு மாற்ற முடியும். எனினும் பொருத்தமான முதலீட்டாளர் இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கனடா முதன்முறையாக ஒரு பெண்ணை நாட்டின் உயர் ராணுவ அதிகாரியாக நியமித்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் ஜென்னி ஹரிக்கன் ஆயுதப்படைகளில் பாலியல் மற்றும் தவறான நடத்தைகளை ஒழிப்பதற்காக முயற்சிகளில் முன்னணியில் உள்ளார்.
அவர் ஜூலை 18 அன்று பாதுகாப்பு ஊழியர்களின் தலைமை பொறுப்பை ஏற்கின்றார் என்று ரியூட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜென்னி கரிக்டன் அவரது தொழில் வாழ்க்கையில் அவரது தலைமைத்துவ குணங்கள் சிறந்து விளங்குவதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை நமது ஆயுதப்படைகளுக்கு மிக பாரிய சொத்தாக இருந்தன என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க கனடா சர்வதேச அழுத்தத்தை எதிர்கொள்வதால் ஒரு முக்கியமான கட்டத்தில் காரிகினன் தலைமை ஏற்கிறார். கனேடிய ஆயுதப்படைகள் ஆட்சேர்ப்பு சவால்கள் மற்றும் காலாவதியான உபகரணங்களை நவீனமயமாக்குவதில் தாமதம் ஆகியவற்றுடன் போராடுகின்றன. 2018ஆம் ஆண்டில் ராயல் கனடியன் மவுண்டட் காவல்துறையின் முதல் பெண் தலைவராக பிரெண்டா லக்கியை ட்ரூடோ நியமித்தார். பிரிட்டிஷ் முடியாட்சியின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளாக பணியாற்றும் கடைசி 2 கவர்னர் ஜெனரல்களும் பெண்களாக இருந்தனர். இருவரும் கனேடிய பிரதமரால் பெயரிடப்பட்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தீவிரமான புற்றுநோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கட்சியின் பேச்சாளர் கானா சுகாஸ் மறுத்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த சுகாஸ், அவர் ஆஸ்திரேலியாவில் சாதாரண மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு 3 மாத கால விடுமுறை வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்மொழிந்திருந்தார். இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தீவிரமான புற்றுநோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளதன் காரணமாக அவருக்கு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது கட்சித் தலைவரின் நோய் நிலைமை தொடர்பில் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க கட்சியின் பேச்சாளர் கானா சுகாஸ் மறுத்துள்ளார். சாதாரண மருத்துவ சிகிச்சைக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் அவர் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் தொடர்ந்தும் செயல்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எந்த வகையிலும் விற்கப்படாது, மறுசீரமைப்பு மட்டுமே செய்யப்படும் என துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 49% பங்குகளை வேறு நிறுவனத்திற்கு வழங்க முடியும் எனவும், ஆனால் பொருத்தமான முதலீட்டாளர் இதுவரை முன்வரவில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை பாரிய நட்டத்தை சந்தித்து வரும் மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களுக்குள் ரஷ்ய இந்திய கூட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 5 லட்சம் இலங்கையர்கள் ஆபத்தான போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் 2ஆம் கட்டம் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். போதைப்பொருள் வியாபாரிகள் என அடையாளம் காணப்பட்டு 5979 பேரில் 5449 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது 91% காணப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார். இதுவரை போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி 19 மில்லியன் ரூபாய் எனவும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களின் பெறுமதி 11,457 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 1078 பேரின் பெயர் பட்டியல் போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இவர்களை கைது செய்ய போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்.